Okay, sir. So some basic definition of vector or type of vectors. Some basic vectors. Okay. இப்போ ரெண்டு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இனிஷியல் பாயிண்ட் வச்சு ரெண்டு லைன் போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி இதை வந்து நம்ம என்ன நோட் பண்ணுறோம்னா இதை வந்து ஓன் நோட் பண்ணுறீங்க. அப்போ டேரக்ஷன் தெரிஞ்சு இது இந்த டேரக்ஷன் போகுது, இது வந்து இந்த டேரக்ஷன் போகுறீங்க. இதை வந்து ஏன்னு வச்சுக்கணும், இதை வந்து பின்னு வச்சுக்கணும். சரியாம்மா? Okay, sir. சரி, இது ஒரு டைப் ஆஃப் இது. இதுக்கு பேர் கோ இன்சிடென்ட் வெக்டர்ஸ் ஆர் கோ இன்சியல் வெக்டர். கோ இன்சியல் வெக்டர் மீனிங் என்ன? கோ இன்சியல் வெக்டர்னா இந்த ஏ வெக்டரும் பி வெக்டரும் கோ இன்சியல் வெக்டர். என்ன ரீசன் அப்படின்னா இது ரெண்டுக்குமே சேம் இனிஷியல் பாயிண்ட் இருக்கு. இனிஷியல் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்தீங்களா? அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? கோ இன்சியல் வெக்டர்ங்கிறாங்க. சரியாம்மா? அப்போ இந்த ஓபி வேல்யூ பி வெக்டர், இந்த ஓஏ வெக்டரோட வேல்யூ ஏ வெக்டர்னு எடுத்துட்டிங்கன்னா அப்போ அது கோ இன்சியல் வெக்டர் வந்து ஓங்கிற வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் ஆர் கோ இன்சியல் வெக்டர். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கோ இன்சியல் வெக்டர். இதெல்லாம் டவுட் இருக்காங்க. கோ இன்சியல் வெக்டர்னா யாருன்னு? இல்ல, sir. சேம் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா கோ இன்சியல் வெக்டர். Okay, sir. நெக்ஸ்ட் வெக்டர் பேர் வந்து ஜீரோ வெக்டர். அதனால ஜீரோ வெக்டர் இப்போ ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பாயிண்ட் சேமாக இருந்துச்சுன்னா, சரிங்களா? ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பாயிண்ட் சேமாக இருந்ததுன்னா அதனோட மேக்னிடியூட் என்னவா இருக்குங்கிறாங்க? ஜீரோவாக இருக்குங்க. ஓகே, மேக்னிடியூட் என்னவா இருக்குங்கிறாங்க? ஜீரோ வெக்டராக இருக்குங்கிறாங்க. சரியாம்மா? ஸ்டார்டிங் Okay, அண்ட் எண்ட் பாயிண்ட். ஸோ அப்படின்னு என்ன ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பாயிண்ட்னா அது வேறு உங்களுக்கு டென்ஷன் சொல்லணும்னா சப்போஸ் இப்படி ஒரு வெக்டர் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து பேர் வந்து இனிஷியல் வெக்டர். இதோட ஸ்டாப் ஆகுதுன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகிற பேர் வந்து இது இனிஷியல் பாயிண்ட். இங்கே வெளியே போகிற பாயிண்ட் வந்துட்டு எண்டு ஆர் லாஸ்ட் பாயிண்ட் போகணும். சரிங்களா? சரியாம்மா? okay, sir. அப்போ இது இனிஷியல் Okay, sir. பாயிண்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் பாயிண்ட் ஆர் டெர்மினல் பாயிண்ட் வாங்க. அது கம்ப்ளீட் ஆகிற பாயிண்ட். சரிங்களா? அப்போ இதுக்கு பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது என்ன சொல்கிறாங்க? இனிஷியல் பாயிண்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் போத் ஆர் சேம் அப்படின்னா ஒரே ஒரு பாசிபிள் லூப் மட்டும் தான் பாசிபிள் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ ஒரு போத் ஆர் சேம் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். ஓகே, இனிஷியல் பாயிண்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அது பிரச்சனை கிடையாது. ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஏ ஜீரோ வெக்டர். ஜீரோட்டோட டெஃபினிஷன் முடிஞ்சா ஜீரோ வெக்டர்னா வெறும் ஜீரோ வேல்யூ மட்டும் கிடையாது, ரெண்டுமே சேம் வேல்யூ, இனிஷியல் வேல்யூ அண்ட் ஃபைனல் வேல்யூ போத் ஆர் சேம் அப்படின்னு இருந்துச்சுன்னா தட் இஸ் வெக்டர் இஸ் கால்ட் ஏ ஜீரோ வெக்டர். சரியாம்மா? Okay, sir. சரி, இது எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா ஏ ஏ வெக்டர் நோட் பண்ணுவாங்கன்னா அப்படி நோட் பண்ணுவாங்க. பட் இங்கே என்ன நோட் பண்ணுறாங்கன்னா இது பாருங்க, ஓபி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் நோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் நோட் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல என்ன நோட் பண்ணுறாங்க? போத் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் ஆர் சேம்னா ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ இந்த மாதிரி. சரியாம்மா? Okay, sir. சரி, இப்போ நம்ம ரெண்டு வெக்டர் சொல்லிட்டு ஜீரோ வெக்டர்னா யாரு, கோ இனிஷியல் வெக்டர்னா யாரு, டெர்மினல் பாயிண்ட்னா யாரு, ஃபைனல் பாயிண்ட்னா யாருன்னு சொல்லிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பொலினீனியர் வெக்டர். பொலினீனியர்னா என்ன? ஆல்ரெடி நம்ம வேறு கிளாஸ் படிச்சிருப்பீங்க. பொலினீனியர் Sir, வெக்டர் parallel இருக்கும், sir. வெரி குட். அவ்வளோதான். பொலினீனியர் வெக்டர்ஸ்னால் என்ன தெரிஞ்சுங்க? பேரலாக இருக்கும், இல்லை கோ இன்சிடென்ட்டாக கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது இல்லை. நீ சொன்ன மாதிரி ரெண்டு வெக்டர் பேரலாக இருக்கலாம், ரெண்டு வெக்டரும் பேரலாக இருக்கலாம். இல்லைன்னா என்ன இருக்கலாம்? மேபி ரெண்டு வெக்டரும் என்னெல்லாம் இருக்கலாம்? எப்படி இருக்கலாம்டா ரெண்டு வெக்டரும் பேரலன்னா அனதர் ஒன்று எப்படி இருக்கணும்? இன்னொன்று கோ இன்சிடென்ட்டாக கூட இருக்கலாம். ஆமா, sir. இது வந்து ஓ, இது வந்து ஏன்னா இது வந்து ஓ பி. இங்கேயோட ஸ்டாப், இங்கேருந்து கூட இன்னொரு வெக்டர் போகல, அதுலேருந்து இன்னொன்று கண்டினியூ ஆகும், இங்கேருந்து கூட மேலே இப்படி போகலாம். சரிங்களா? அப்போ இங்கே பிங்கிற ஸ்ட்ரைட் ஆடும், பட் ஓங்கிறது ஃபுல்லாக ரெண்டு ஆகிட்டே இருக்கும், இது வரைக்கும் ரெண்டு ஆகிட்டு. சரிங்களா? அப்போ இந்த Okay, வெக்டர் பேர் என்ன சொல்கிறாங்க? கொள்கையை வெக்டர். சரியாம்மா? okay, sir. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்குவல் வெக்டர். ஈக்குவல் வெக்டர்னு எப்படி இருக்குது? Magnitude equal இருக்கும். என்னடாக்குன்னு Magnitude equal இருக்குமா, sir? two vectors are equal
தென் சேம் மேக்னிடியூட் அண்ட் சேம் டைரக்ஷன் தராங்க. அப்படின்னா என்னது? சேம் மேக்னிடியூட் அண்ட் சேம் டைரக்ஷன் தராங்க. அப்போ நான் நார்த் Okay, சைடு sir. மூவ் பண்ணுறேன்னா நீ நார்த் சைடு மூவ் பண்ணணும். நான் ஈரோடு போகிறேன்னா நீ ஈரோடு போகணும். அப்போ ரெண்டோட கிலோமீட்டர் எவ்வளோ இருக்கும்? மேபி 102 கிலோமீட்டர் இருக்குன்னா இது 102 கிலோமீட்டர் இருக்கும் வித் நார்த். சரிங்களா? Sir. அப்போ என்ன ரெண்டு வெக்டர் ஈக்குவல்னா என்னங்கிறாங்க? கண்டிப்பாக மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. சரியாம்மா? Okay, sir. இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம்? ஜீரோ வெக்டர்னு யாரும் மாற்றோம், கோ இன்சியல் வெக்டர்னு யாரும் எடுத்துட்டோம், கொலினியர் வெக்டர்னு யாரும் பார்த்துட்டோம், ஈக்குவல் வெக்டர்னு யாரும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் வெக்டர், இது பேஸ் பண்ணி 1 மார்க் வந்துட்டே இருக்கும். யூனிட் வெக்டர்றாங்க. நீ சொன்னீங்க கேப், நான் கேட்டேன் கேப்புக்கு வெக்டருக்கு என்ன டிஃபரன்ஸ்னு. அதனோட மீனிங் என்ன வருதுன்னா யூனிட் வெக்டர்ல வருது. யூனிட் வெக்டர்னா நம்மளோட வெக்டர் தான். பட் என்ன சொல்றாங்கன்னா அதனோட மேக்னிடியூட் வந்து என்னவா இருக்குங்கிறாங்க? மேக்னிடியூட் வந்து 1 இருக்கும். வெரி குட். மேக்னிடியூட் வந்து 1 இருக்கும். சரியாம்மா? Okay, sir. சரி, அந்த யூனிட் வெக்டரை வந்து சப்போஸ் ஏ வெக்டர்னு ஒரு வெக்டர் எடுத்துட்டீங்கன்னா இதனோட மேக்னிடியூட் வந்து 1 இருந்ததுன்னா அந்த வெக்டர் தான் எப்படி நோட் பண்ணுவாங்கிறாங்க? ஏ கேப்னு நோட் பண்ணுவாங்கிறாங்க. அப்போ ஒரு ஏ கேப்னு வந்தனால அதனோட மேக்னிடியூட வேல்யூ என்னது? ஏ கேப்னு வந்தனால அதனோட மேக்னிடியூட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 இருக்கும். 1 hour. அப்போ மேலே கேப் போடுறாங்கன்னா மீனிங் ஒன்று இருக்குது. மேலே கேப் போட்டாங்கன்னா அது யூனிட் வெக்டர், அது நார்மலாக போட்டாங்கன்னா நார்மல் வெக்டர். அப்போ நார்மல் வெக்டர் வந்து யூனிட் வெக்டராகவும் இருக்கலாம், ஆனால் அதர் வெக்டராகவும் இருக்கலாம். கரெக்டா? Yes, sir. அப்போ ஒரு வெக்டர் வந்து அது யூனிட் வெக்டரா இல்லையான்னு தெரியலன்னா நம்ம வெக்டர் நோட் பண்ணுவோம். அது கம்பல்சரி யூனிட் வெக்டர் தான் தெரிஞ்சுன்னா ஏ கேப் மேலே கேப்னு நோட் பண்ணுவோம். இதுதான மீனிங். நீ சொன்னல கேப் நோட் பண்ணுவாங்க, இந்த கேப்போட மீனிங் வந்து கண்டிப்பாக அது யூனிட் வெக்டராக தான் இருக்கும். சரிங்களா? Okay, sir. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வெக்டர். நெகட்டிவ் வெக்டர்னா என்ன? இதை கடைசி டைப். நெகட்டிவ் வெக்டர்னா என்ன? எனி ஐடியா? நெகட்டிவ் Direction opposite போறோம். அவ்வளோதான். இது என்ன, நான் வந்து இந்த டைரக்ஷன் போகிறேங்கிறேன், பட் ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன் போகும்போது நான் இந்த பக்கம் தான் போவேன்னு அடாப்ட் பண்ணுறேன். எப்போ சண்டை வரும்? நீ சொல்கிறது நான் சொல்கிறது ஆப்போசிட்டாக இருக்கும்போது போஸ்ட் பண்ணும்போது சண்டை வரும். அப்போ தான் நெகட்டிவ் இன்வால்வ் ஆகும். அப்போ நான் நீ போகிறதுக்கு ஆப்போசிட் இன்வால்வ் ஆகும். கரெக்டுங்களா? நீ ஒரு டைரக்ஷன் போகிறா ஒரு டைரக்ஷன் போகிறேன், எப்படி ரெண்டு பேரும் ரீச் ஆக முடியும்? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ரீச் ஆக முடியாது கண்டிப்பாக. அப்போ இது வந்து ஓங்குற பாயிண்ட் இருந்துச்சுன்னா, இந்த பாயிண்ட் வந்து ஓங்குற பாயிண்ட் இருந்ததுன்னா, அப்போ இது வந்து ஓ சாரி சம்திங், இது வந்து ஓங்கிற பாயிண்ட், இது வந்து ஏங்கிற பாயிண்ட் இருந்ததுன்னா அப்போ ஓஏ வெக்டர்னு வருதுன்னா அப்போ டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் வருதுன்னா அது எப்படி வருதுன்னா மைனஸ் ஏஓ வெக்டர்னு வருது. ரெண்டு ஈக்குவல். அப்போ சரிங்களா? Okay, sir. அப்போ இதுதான் வந்து நம்மளுடைய நெகட்டிவ் வெக்டர். ஸோ இப்போதைக்கு பேசிக் டைப் மாதிரி இது பேசிக் டைப்பு. அதில் டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட்லாம் நம்மளுக்கு இருக்குது, ஸ்கேலார் ப்ராடக்ட், வெக்டர் ப்ராடக்ட்லாம் இருக்குது. அது வந்து நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து இது பேசிக் ஆஃப் வெக்டர் டைப்.